ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த மாலை வேளையிலே உங்களுக்கு வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுடைய இல்லங்களிலே சந்திப்பதற்கு ஆண்டவர் தந்திருக்கிற பெரிதான கிருபையை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எத்தனையோ பேருக்கு கிடைக்கப்பெறாத பெரிய வாய்ப்பை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தந்து அவர் சமூகத்தில் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகளாய் அமர்ந்து அவரை நோக்கி பார்க்கவும் துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். உலகத்தில் இருக்கிற எல்லா ஸ்லாக்கியங்களை காட்டிலும் பெரிய ஸ்லாக்கியம் அவருடைய சமூகத்தில் அவருடைய பிள்ளைகளாய் இருந்து அவரை துதிப்பது. அதுவும் குறிப்பாக இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே 2000 வருஷங்களுக்கு முன்பதாக நிகழ்ந்த அந்த சம்பவத்தை இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காய் அடிக்கப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டு சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை தந்து 3வது நாளில் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுதலின் ஆராதனையாய் நாம் இன்று கொண்டாட வந்திருக்கிறோம். எங்களை மூடி நாம் செபிப்போம். நம்மோடு கூட கர்த்தரை இடைப்படும்படியாய் நாம் பாடுகிற பாடல், ஏறெடுக்கிற ஜெபம், தியானிக்கிற வேத வசனங்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. நல்லவரே உம்மை ஆராதிப்பே, வல்லவரே உம்மை ஆராதிப்பே, நல்லவரே உம்மை ஆராதிப்பே, வல்லவரே உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன், காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன், உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நல்லவரே வல்லவரே போதுமானவரே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த மாலை வேளையிலும் எங்களோடு கூட கர்த்தர் இடைப்படும்படியாய் நாங்கள் உம்மை அழைக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆராதனை அநேகருக்கு ஆசீர்வாதமுள்ள ஆராதனையாய் மாறட்டும்பா. அநேகரதை கண்டு உடைய நாமத்தை உயர்த்த என் ஆண்டவர் கிருபை அளிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி சில பாடல்களை பாட உங்களை வரவேற்கிறேன். கைகளை தட்டி உற்சாகமாய் சில பாடல்கள் பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்து எழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே என்கிற பாடலை கைகளை தட்டி உற்சாகமாய் பாடுவோமா? உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்த
அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே, கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே. வல்ல பிதாவின் செயல் இதுவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே. வல்ல பிதாவின் செயல் இதுவே, உயிர்த்தெழுந்தாரே. அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்தியம் நம்பிக்கை பெருகிடுதே. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர்த்தெழுந்தாரே. அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. எம்மாவூர் சீஷர்களின் எல்லா மன இருள் நீக்கினாரே. எம்மாவூர் சீஷர்களின் எல்லா மன இருள் நீக்கினாரே. எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. உயிர்த்தெழுந்தாரே. அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. மரணமுன் கூர் எங்கே, பாதாளமுன் ஜெயம் எங்கே. மரணமுன் கூர் எங்கே, பாதாளமுன் ஜெயம் எங்கே. சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாற்றிடுவோம். சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே. அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. பரிசுத்தமாக்குதலை எல்லா பயத்தோடு காத்துக்கொள்வோம். பரிசுத்தமாக்குதலை பயத்தோடென்றும் காத்துக்கொள்வோம். எக்காலம் தொனி கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. எக்காலம் தொனி கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. உயிர்த்தெழுந்தாரே. அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே.
சொந்தமானாரே. உயிர் தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு எனக்கு சொந்தமானாரே. நம்முடைய ஆண்டவர், அவர் உயிர்த்தெழுந்தார். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சொந்தமாய் மாறினார். வேதவசனம் சொல்கிறது, கல்லறை திறந்தது, சேவகர் பயந்து ஓடினார்கள். அல்லேலூயா. சாவு, மரணம் அவரை வைத்துக் கொள்ள முடியவில்லை. கல்லறை அவரை அடக்கி வைக்க முடியவில்லை. வெடித்து, கல்லறை வெடித்தது, கற்பாறைகள் உருண்டோடியது. வல்லவர் வானவர் இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தவராய் உயிரோடு கூட அவர் எழும்பி வந்தார். அல்லேலூயா. மரணத்தின் கூர் எங்கே? நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் அப்படி கேட்பார், மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? சாவையும் நோயையும் பேயையும் அவர் ஜெயித்தார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் ஜெயித்து ஜெயாளியாய், ஜெயம் சிறந்தவராய், வெற்றி வேந்தனாய் நம்முடைய ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அவர் வெற்றி வேந்தனானதுனால எனக்கு என்னங்க? அவர் வெற்றி பெற்றிருக்கிறபடினால அவரை ஆராதிக்கிற உங்களுக்கும் எனக்கும் வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கையை கர்த்தர் தந்திருக்கிறார். What is that to me? That is, I have the faith, I have the confidence and courage that if Christ can get victory, He will enable me also to be victorious. If Jesus is victorious, His follower, me and you, we can also be victorious. கிறிஸ்து வெற்றி பெற்றவராய் இருக்கிறபடினாலே அவரை பின்பற்றுகிற நீங்களும் நானும் வெற்றி பெற்றவராய் மாறுகிறோம். அல்லேலூயா. அவர் சர்வ வல்லவர். அவரை போல ஒருவர் இல்லை. அவர் சாவை வென்றவர். அவரை போல ஒருவர் இல்லை. இதுல என்னன்னா, இந்த ரெண்டு நம்ம பாடின பாடல், உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே அல்லேலூயா, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு எனக்கு சொந்தமானார். அதுதாங்க. What happened? The person who came out of the grave victoriously, winning the death, அந்த கல்லறையிலிருந்து வெற்றி பெற்றவராய் வெளியே வந்தவர், அவர் யாரு? அவர் இயேசுவானவர். அவர் எனக்கு சொந்தமாய் மாறுகிறார். அவர் யாரு? அவர் சாவை வென்றவர். அவர் சர்வ வல்லவர். அவர் எனக்கு சொந்தமாய் மாறுகிறார். அவர் ஏதோ ஒரு ஏலியனேட்டட் பர்சன் இல்ல. அவர் எனக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு ஆண்டவர் அல்ல. அவர் எனக்கு பரிச்சயம் உள்ளவர், என்னை அறிந்தவர். எனக்கு அவரை நல்லா தெரியும். அவர் எனக்கு சொந்தக்காரர். அவர் எனக்கு சொந்தமாய் மாறி இருக்கிறார். சர்வ வல்லவர், என் சொந்தமானார். சாவை வென்றவர், எனக்கு ஜீவனாய் மாறினார். சேர்ந்து கைகளை தட்டி உற்சாகமாய் இந்த இரண்டாவது பாடலை பாடுவோம். பாடலின் அர்த்தத்தை உணர்ந்தவர்களாக, ஓ ஜீசஸ் சர்வ வல்லவர், என் சொந்தமானார். சாவை வென்றவர், என் ஜீவனானார். சர்வ வல்லவர், என் எஜமானன். சாவை வென்றவர், என் மனவாளன். சர்வ வல்லவர், என் சொந்தமானார். சாவை வென்றவர், என் ஜீவனானார். சர்வ வல்லவர், என் எஜமானன். சாவை வென்றவர், என் மனவாளன். ஆஹாஹா ஆஹாஹா, இது அதிசயம் தானே. ஓஹோ, இது உண்மையும் தானே. ஆஹாஹா, இது அதிசயம் தானே. ஓஹோ, இது உண்மையும் தானே. சர்வ வல்லவர், என் சொந்தமானார். சாவை வென்றவர், என் ஜீவனானார். சர்வ வல்லவர், என் எஜமானன். சாவை வென்றவர், என் மனவாளன்.
கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், சொல்லுவோம் இயேசுதான் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா, சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் அவர் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் அவர் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு, பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கம் எல்லாம் என் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கம் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் அவர் வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் அவர் வந்திடுவார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மையும் தானே. ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மையும் தானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். ஹல்லேலூயா. சர்வ வல்லவர், சாவை வென்றவர் நமக்கு ஜீவனாய் மாறுகிறார், நமக்கு சொந்தமாய் மாறுகிறார். சந்தோஷம் சமாதானம் நம்முடைய உள்ளத்தில் தங்குவதற்கு காரணமானவர் இயேசு. நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் அன்று இயேசு சிலுவையிலே மரித்த மரணம். நம்முடைய பாவமெல்லாம் போக்கி விட்டார், என் பயமெல்லாம் நீக்கி விட்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பயத்தோட இருக்கிறீங்க? எத்தனை பேர் பாவத்தோட போராடிட்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேச போகிறார். If you are fighting fear, if you are fighting sin, God wants to talk to you and he says,
He is willing to take your fear off. உன் வாழ்க்கையிலிருந்து பயத்தை எடுப்பதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். உன் வாழ்க்கையிலிருந்து பாவத்தை சுட்டரிப்பதற்கு கர்த்தர் விரும்புகிறார். அவர் பரலோகத்தில் உன் பெயரை எழுத விரும்புகிறார். ஓ ஜீசஸ், நீ ஆண்டவருக்காய் வாழ்வாயா? ஆண்டவருக்கு உன் வாழ்க்கையை தருவாயா? ஊரெல்லாம் போய் இயேசுவை சொல்லுவியா? அவர் ஜீவிக்கிறார். அவர் மரித்து போன தெய்வம் அல்ல. அவர் மரித்து மண்ணாய் போன தெய்வம் அல்ல. அவர் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். He still lives today. அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். சிலுவையிலே மரித்தவர் இன்று சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். சிலுவையிலே மரித்தவர் இன்றைக்கு அரசாண்டு கொண்டிருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவர் யூதராஜ சிங்கமாய் திரும்பி வரப்போகிறார். அவர் ஜீவிக்கிறார். அவர் மரித்து போகவில்லை. அவர் மரித்து அவர் கல்லறையிலே இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் மரித்தாங்க. அவர்களுடைய கல்லறை எல்லாம் இங்கதான் இருக்கு. ஆனா ஒரே ஒரு கல்லறை மாத்திரம் திறந்து கிடக்கிறது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் தங்குதம்மா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் தங்குதம்மா. பாவம் எல்லாம் போக்கிவிட்டார். பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். பாவம் எல்லாம் போக்கிவிட்டார். பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். பாவம் எல்லாம் போக்கிவிட்டார். பயங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீக்கிடுவார். உன் பாவம் எல்லாம் அவர் போக்கிடுவார். உன் பயங்கள் எல்லாம் இயேசு நீக்கிடுவார். சர்வ வல்லவர் உனக்கு சொந்தமானால், சாவை வென்றவர் உனக்கு ஜீவனானால். சர்வ வல்லவர் உனக்கு சொந்தமானார், சாவை வென்றவர் உனக்கு ஜீவனானார். பரலோகத்தில் உனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் என் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கம் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெல்லாம் நான் பறைசாற்றுவேன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன். சொல்லுமா, ஆண்டவரை பார்த்து அவர் சீக்கிரமாய் வரப்போகிறாரோ? ஜீவிக்கிறார் என் இயேசு. சீக்கிரமாய் அவர் வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, வந்திடுவார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் எனக்கு ஜீவனானார். அப்படியே கண்களை மூடி நம் கர்த்தரை ஆராதிப்போமா? அவர் உயிரோடு எழுந்தவர், அவர் மரித்த ஆண்டவர் அல்ல. சி மேஜர், அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். Thank you Jesus. We bless you Father. உயிரோடு எழுந்தவரே, சேர்ந்து பாடுவோமா? உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே,
சேனாதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா உமக்கே அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. ஒருவருக்கே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உயிரோடு எழுந்தவரே, ஜீவனுக்கு அதிபதியே, உம்மை ஆராதித்து இந்த மாலை வேளையிலே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. பாதாளம் வென்றவரே, மரணத்தை ஜெயித்தவரே, அகிலத்தை ஆள்பவரே, உமக்கு ஆராதனை, உமக்கே ஆராதனை, ஆராதனை அப்பா, உமக்கே ஆராதனை. ஓ ஜீசஸ், ஆராதனை. அகிலத்தை அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். சர்வ வல்லவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். சர்வ வல்லவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா. Jesus, we worship you this evening. Father, we give all honor, glory and praises to your matchless name. Father, you deserve everything. ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே எல்லா துதிகன ஸ்தோத்திரங்களை உமக்கு செலுத்தி நாங்கள் ஆராதிக்கிறோம். நீரே ஸ்தோத்திரங்களுக்கு பாத்திரர், நீரே உயர்ந்தவர், நீரே சிறந்தவர், நீரே அகிலத்தை படைத்தவர், நீரே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், நீரே எல்லாவற்றையும் பாதுகாக்கிறவர். ஒருவருக்கே எல்லா அதிகாரம் இருக்கிறது. நீரே கணத்திற்கு பாத்திரர், நீரே துதிகளுக்கு பாத்திரர். ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே உம்மை ஆராதித்து உம்முடைய நாமத்தை உயர்த்தி உம்மை போற்றுகிறோம் அப்பா. Thank you Jesus.
ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. We worship you, Father. உம்மை ஆராதிக்கிறோம். துதிகன மகிமை ஒருவருக்கு செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த ஆண்டவரே இந்த நல்ல மாலை வேளையில பல காரியங்களுக்காக உம்முடைய திருச்சமூகத்திற்கு நாங்கள் ஆண்டவரே நாங்கள் செபிக்க வருகிறோம். அப்பா ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, இந்த கோவிட்காக நாங்கள் தொடர்ந்து செபித்து வருகிறோம். ஆண்டவரே, இந்த தேர்ட் வேவ்னால பாதிக்கப்பட்டு அநேகர் ஆண்டவரே கஷ்டத்தோடு இருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் ஜனங்களுக்கு நீர் விடுதலையை தரும்படியாய், சுகத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய மீறுதலுக்காய் நீர் அடிக்கப்பட்டீர், எங்களுடைய அக்கிரமங்களுக்காய் நீர் காயப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர். உம்முடைய தழும்புகளினாலே நாங்கள் குணமாகிறோம் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. ஆண்டவரே, எங்களை குணமாக்கும்படியாய், இந்த வியாதியிலிருந்து எங்களை சுகப்படுத்தும்படியாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வருகிறோம். ஆண்டவர், நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய், இரக்கம் காட்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நன்றியோடு 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 உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல வேலை செய்கிற உம்முடைய மக்களுக்காக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாக்கும்படியாய் நான் செபிக்கிறேன். அவர்கள் குடும்பங்களை நீர் கர்த்தர் பாதுகாக்கும்படியா செபிக்கிறேன். பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கும்படியா செபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த கோவிட் தேர்ட் வேவ்னால எந்த ஒரு பாதிப்பும் அவர்களுக்கு ஏற்படாதபடிக்கு என் ஆண்டவர் நீர் தடுத்தாட்கொள்ளும்படியாய் நான் செபிக்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவரே, இந்த கோவிட்னால ஏற்பட்டிருக்கிற பொருளாதார சீர்குலைவுக்காய் நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, வேலை இழந்தவர்களுக்காக நான் செபிக்கிறேன். பிசினஸ் இழந்தவர்களுக்காக செபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்திக்கும்படியாய், அவர்கள் தேவைகளை சந்திக்கும்படியாய் நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, குறிப்பாக இந்த ஏப்ரல் 6ஆம் தேதி நடக்கவிருக்கிற ஸ்டேட் எலெக்ஷனுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரம் இதில் இருக்கும்படியாய் நான் செபிக்கிறேன். அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, ஜனங்கள் எல்லாரும் நியாயமான காரியத்தை, நீதியான காரியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கிற இந்த கல்ச்சர் எங்க தேசத்தை விட்டு மாறி போகும்படியா நான் ஜெபிக்கிறேன். மத கலவரங்களை, ஜாதி கலவரங்களை ஏற்படுத்துகிற பிள்ளைகள் திருந்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை எங்கள் தேசத்திலே கடந்து வரும்படியாய், உமக்கு சுத்தமான தலைவரை நீர் தேர்ந்தெடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அப்படி செய்ய போறோம். கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வாக்கு இயந்திர மெஷின்கள் சரியாய் செயல்பட எந்த விதமான ஆண்டவரே கோளாறுகளும் ஏற்படாதபடிக்கு, எந்த விதமான தில்லுமுள்ளுகளும் அதில் ஏற்படாதபடிக்கு நியாயமான விதத்தில் நடைபெற, இந்த எலெக்ஷன் நடைபெற, தேர்தல் நடைபெற என் ஆண்டவர் கிருபை தரும்படியா ஜெபிக்கிறேன். Thank you Jesus. ஒருவருக்கே நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். ஒருவருக்கே நாங்கள் துதிகன மகிமையை செலுத்துகிறோம்ப்பா. சபையை ஆசீர்வதிங்கப்பா. உமக்கென்று சாட்சியா இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, குறிப்பாக ஆண்டவரே, எங்கள் ஜன மக்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை கர்த்தனை தரும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்து முதிர்ங்க ஆண்டவரே நீர் கிருபை தரும்படியா ஜெபிக்கிறேன். அநேகர் உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாக, வேதவசனங்களை தியானிக்கிறவர்களாக நீர் அவர்களை மாற்றும்படியா நான் ஜெபிக்கிறேன். அப்படி செய்ய போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் வேதவசனங்களை தியானிக்க கடந்து வருகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட ஆண்டவரே நீர் செயல்படும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். எங்களோடு கூட நீர் பேசும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் எங்களுக்கென்று என்ன பேச சித்தமா இருக்கிறீரோ அதை நாங்கள் செவி கொடுத்து காது கொடுத்து கேட்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இவ்வளவு நேரம் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் இருந்து
அவரை துதித்து பாடினோம், அவர் சமூகத்தில் நாம் ஜெபித்தோம். இப்பொழுதும் கூட ஒரு முக்கியமான வேலைக்குள்ளே நாம் கடந்து வருகிறோம். We are getting into God's word. தேவனுடைய வார்த்தையை இப்போ நாம் கேட்கும்படியாய் அவர் சமூகத்திலே கடந்து வருகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய், அவருடைய வார்த்தைகள் நம்ம மத்தியில் இடைப்படும்படியாய், ஆண்டவர் நம்மோடு கூட இந்த மாலை வேளையில பேசும்படியாய். அவர் பேசுகிற தேவன் அல்லவோ, அவர் நம்மோடு கூட பேசி நம்மோடு கூட இடைப்பட்டு இந்த மாலை வேளையில நமக்கென்று எதை வைத்திருக்கிறாரோ அதை நாம் சரியாய் வேதவசனத்திலிருந்து புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. தேங்க்யூ ஜீசஸ். நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஃபாதர், யூ ஹாவ் டு ஸ்பீக் டு யுவர் பீப்புள். உங்களுடைய ஜனங்களோடு கூட நீங்கள் பேசுங்க ஆண்டவரே, நீங்கள் பேசுங்கப்பா. எங்களை மறைங்க, என்ன மறைங்க. உங்களுடைய வார்த்தைகள் ஜனங்களோடு கடந்து வரட்டும். தேங்க்யூ ஜீசஸ். இன்றைக்கு நம்மோடு கூட கர்த்தர் பேச போகிறார். God is going to deal with us. நம்மோடு கூட ஆண்டவர் இடைப்பட போகிறார். ரொம்ப தெளிவா, ரொம்ப பிரத்யேகமாய் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படவிருக்கிறார். ஜீசஸ். ஓ, bless you Lord. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Jesus. Thank you Father. Thank you Lord. Oh Jesus. 2000 வருஷங்களுக்கு முன்பதாக, 2000 years before, ஆண்டவராகிய கர்த்தர் இந்த பூமியில மனு உருவு எடுத்து இந்த பூமியிலே கடந்து வந்தார். எதற்காக என் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார்? Why did Jesus come to this earth? நம்ம அதை தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏன் இயேசு வந்தார்? இயேசு எதற்கு வந்தார்? Because God wants to restore relationship. அவர் உடைக்கப்பட்ட அந்த ரிலேஷன்ஷிப்பை, உடைக்கப்பட்ட அந்த உறவை புதுப்பிக்கும்படியாய் அவர் கடந்து வந்தார். நம்ம ரெகுலரா அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்திலிருந்து பரமகானானுக்கு செல்கிற அந்த பாதையை தியானிச்சோம். இந்த வாரம் ஈஸ்டரா இருக்கிறதுனால நம்ம இந்த ஈஸ்டர் ஆராதனையை நாம் இதை அனுசரிக்கிறோம். நெக்ஸ்ட் வீக் நம்ம அந்த தொடர்ச்சியை பார்ப்போம். இந்த வாரம் ஏன் இயேசு சுவாமி இந்த பூமிக்கு வந்தார்? Why did Jesus come to this earth? Because he wanted to restore relationship. உடைந்து போன, நொறுக்கப்பட்டு போன அந்த உறவை புதுப்பிக்கும்படியாய் இயேசு பூமியில வந்தார். உறவு எப்படி உடைந்து போனது? ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது பாவம் மனிதனையும் ஆண்டவரையும் பிரித்தது. மனிதன் பாவம் செய்ய ஆரம்பித்தான். பாவம் மனிதனுடைய நேச்சருக்குள்ளே கடந்து வந்தது. இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் இந்த பூமியில வந்தார். இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பதாக மோசேயின் இடத்துல சீனாய் வனாந்தரத்துல ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை தந்தார். இந்த நியாய பிரமாணத்தை தந்து, இந்த நியாய பிரமாணத்தினாலே ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட், ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அந்த ஸ்டாண்டர்டை ஆண்டவர் நமக்கு தந்தார். வாட் இஸ் தட் ஸ்டாண்டர்ட் ஜீசஸ் we are talking here? அந்த ஸ்டாண்டர்ட் என்னது? அந்த ஸ்டாண்டர்ட் the heart of God. ஆண்டவருடைய இருதயத்தின் விருப்பத்தை நியாயப்பிரமாணமாய் கர்த்தர் நம்மிடத்திலே தந்தார். கர்த்தர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன, ஆண்டவருடைய அந்த ஸ்டாண்டர்ட் என்னன்றத ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தின் மூலமாய் கர்த்தர் எனக்கு தந்தார். அப்ப இந்த வேத வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது எனக்கு என்ன தெரிகிறது? ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட் என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரியுது. நம்பர் 2, அந்த ஸ்டாண்டர்டுக்கு பக்கத்திலேயே என்னால போக முடியாதுன்றது எனக்கு தெரியுது. I can never reach up to that standard. நியாயப்பிரமாணத்தின்
அந்த அந்த ஸ்டாண்டர்டை என்னால மீட் பண்ணவே முடியாது, அதை நிறைவேற்றவே என்னால முடியாது. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். ஆண்டவர் பிதாவானவர் தன்னுடைய குமாரனை பூமிக்கு அனுப்பினதற்கு எதற்கு? பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார். நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லி இன்னைக்கு நம்ம சர்மனுக்குள்ள போறோம். ஜீசஸ் கேம் டு ஃபுல்ஃபில் தி லா. நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார். அவர் கொடுத்த அந்த ஸ்டாண்டர்டை அவர் நிறைவேற்ற வந்தார். ஆகிலும் அவர் நிறைவேற்றினாலும் ஜி மைனர், அவர் நிறைவேற்றினாலும் ஆண்டவர் என்ன செய்தார்? ஆண்டவர் நிறைவேற்றினாலும் அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார். ஏன்? அவர் நியாயமான ஆண்டவர். அவர் ஒரு குற்றமும் செய்யவே இல்லை. அவர் நியாயப்பிரமாணத்தை 100% நிறைவேற்றினார். ஆனாலும் அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். கடலின் மீது நடந்த அற்புத தெய்வம் இயேசு. பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே கடந்து வந்த இயேசு. கடலின் மீது தரையை போல நடந்து வந்த இயேசு. பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே கடந்து வந்த இயேசு. அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். சிலுவையில் உனக்காக ஜீவன் தந்த தெய்வம், 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்த தெய்வம். சிலுவையிலே உனக்காக ஜீவன் தந்த தெய்வம், நீதிமானாய் உன்னை மாற்ற உயிர்த்தெழுந்த தெய்வம் அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரு ஆண்டவர், ஒரு குற்றத்தை கூட செய்யாத ஆண்டவர் அவர் இயேசு மட்டுமே. அவர் இயேசு மட்டுமே. இன்றைக்கு இந்த ஆண்டவராகிய கர்த்தர் இந்த பூமியில வந்து அவர் குற்றம் செய்யாமல் உங்களையும் என்னையும் மீட்டெடுக்கும்படியாக நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி அவர் சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை தந்தார். ஏன் ஆண்டவர் சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை தந்தார்? ஏன் சொன்னா, நீங்களும் நானும் மரணத்தை அடையாமல் இருப்பதற்கு, தேவ கோபாக்கினையை அடையாமல் இருப்பதற்கு ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை தந்தார். 1926ஆம் ஆண்டு ஹாரி ஹியூடினி என்கிற ஒரு அமெரிக்கன் இருந்தார். அவர் 1926ஆம் ஆண்டு மரித்து போனார். அவருக்கு ஒரு ஃபேமஸ்
பத்திரிகைகளில் எல்லாம், அன்றைக்கு இருந்த பத்திரிகைகளில் எல்லாம் அவரை பற்றி எழுதினார். அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? அவரை நீங்க எங்க அடைச்சாலும் என்ன செஞ்சிருவார்? அவர் வெளியே வந்துருவார். அவர் என்ன செஞ்சாங்க? ஒரு பெரிய அறைக்குள்ளே அடைத்து பூட்டு போட்டு வைத்தார்கள். அவர் பூட்டிலிருந்து வெளியே வந்தார். அதற்கப்புறம் ஒரு பெரிய பேரல்ல வச்சு அவரை டைட்டா மூடினாங்க. இந்த பேரல்ல இருந்து வெளியே வந்தார். அதற்கப்புறம் ஒரு பெரிய டின் மாதிரி செஞ்சு காற்று போகாமல் இருப்பதற்கு அந்த டின்னுக்குள்ள போட்டு அடைச்சு அவரை உள்ள வச்சாங்க. அந்த டின்னுக்குள்ள இருந்து வெளியே வந்தார். அவருடைய சரீரம் ஈல் மாதிரி விலாங்கு மீன் போல வளைந்து வரும் என்று சொல்லுகிறார்கள். பூனையை போல அவரால் எப்படியும் செய்ய முடியும். அவர் பயங்கரமான திறமசாலி. அவரை எதுல வச்சாலும் he will come out அப்படின்னு பத்திரிகைகளில் எல்லாம் எழுதினது. 1926 ஆண்டு அவர் மிகவும் நோய்வாய்ப்பட்டு தன்னுடைய மரண படுக்கையில போகும்பொழுது அவருடைய இத்தனை ஆண்டுகள் எதில் அடைத்து வைத்தாலும் வெளியே வந்த ஹாரி தன்னுடைய மனைவியை அழைத்து சொன்னார், நான் மரிக்க போகிறேன், I'm going to die, but after you put me in the grave I will try to find a way and I will come back அப்படின்னு சொன்னார். ஹாரி என்ன சொன்னார்னா, நான் சாக போகிறேன், நான் இதுவரைக்கும் என்னை அடைத்த இடத்தில் எல்லாவற்றிலும் வெளியே வருவதற்கு நான் ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சு அவரை கொண்டு போய் ஒரு பயங்கரமான ஒரு சிறைச்சாலையிலையும் ட்ரை பண்ணாங்க. பயங்கர செக்யூரிட்டி இருக்கிற சிறைச்சாலைக்குள்ள இருந்து அவர் என்ன செஞ்சிட்டாரு? தப்பிச்சு வெளியே வந்தார். அவர் சொன்னாரு, இந்த மரணத்திலிருந்தும் நான் தப்பித்து வெளியே வருவதற்கு ஒரு வழி இருக்கிறதா என்று நான் பார்ப்பேன், பார்த்துவிட்டு நான் மரணத்திலிருந்தும் தப்பி வருவேன் என்று தன்னுடைய மனைவியிடத்தில் சொல்லி அவர் 1926 ஆண்டு மரித்து போனார். ஹாரி ஹியூடினி அவருடைய மனைவி. அதற்கப்புறம் அடுத்த 10 வருடங்கள் அவருடைய படத்துல வைத்து அந்த படத்துல விளக்கேற்றி வைத்திருந்தார்கள். அந்த படத்துல விளக்கேற்றி வச்சிருந்தாங்க. எப்படியாவது அவர் வருவார், அவர் எப்படியாவது வந்துருவாரு, அவர் எப்படியாவது 10 years வரைக்கும் எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. நடந்தது ஒன்னே ஒண்ணுதான், ஏமாற்றம் தான். ஹாரியால திரும்ப வர முடியல. ஹாரி மட்டும் இல்ல, ஹாரி மாதிரி யாராய் இருந்தாலும் மரணத்தை ஜெயித்து வெளியே வர முடியாது. ஆண்டவராகிய கர்த்தர் மரணத்தை ஜெயித்து அவர் மரணத்திலிருந்து கல்லறையிலிருந்து எழுந்து வந்தார். ஹல்லேலூயா! அந்த நன்னாள தான் இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு நான் துரிதமாய் கடந்து செல்ல விரும்புகிறேன். What if Easter didn't exist? உயிர்த்தெழுதலின் நாள் இல்லாமல் போனால் என்ன நடக்கும் என்கிறதை இன்றைக்கு நான் உங்களுக்கு காட்டிக் கொடுக்க விரும்புகிறேன். What will happen if Christ did not resurrect? இயேசு கிறிஸ்து ஜீவனோடு வரவில்லை என்று சொன்னால் என்ன நடக்கும்? என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 12வது வசனமும் 13வது வசனமும். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். There are 4 things that I wanted to tell you this evening before we pray. 4 காரியங்களை உங்களிடத்திலே நான் துரிதமாய் சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவது, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்று சொன்னால் நாங்கள் பேசுகிற இந்த பிரசங்கம், நான் சொல்லுகிற இந்த காரியங்கள் விருதாவாக போய்விடும். Our preaching will go in vain.
இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்ததற்கு காரணம் என்ன? அவர் நம்முடைய பாவங்களுக்காய், நம்முடைய அக்கிரமங்களுக்காய் அவர் என்ன செய்தார்? சிலுவையிலே நம்முடைய சார்பாய் மரித்தார். அந்த மரணம் என்னுடைய மரணத்துக்கு ரீப்ளேஸ்மெண்டா மாறுது. என்ன நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தான் புரியும். Jesus died on the cross because of me. என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்? I should be crucified, but instead of me Jesus was crucified. அதுதான் சொன்னோம். ஒரு குற்றமும் செய்யாத இயேசுவை சிலுவையிலே அடித்தார்கள். ஏன்னா அவர் குற்றம் செய்யல. அவர் குற்றம் செய்யாதபடியினாலே அவர் உயிர்த்தெழுந்தார். அப்ப நான் மரணிக்கிறதற்கு பதிலாக, நான் சாவதற்கு பதிலாக நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்ப என்னுடைய பிரசங்கம் என்ன? என் பிரசங்கம் விருதாவா இருக்கும். என் பிரசங்கம் என்ன? what is my message? My message is called good news. என் மெசேஜ் வந்து சுவிசேஷம், good news. If Jesus did not resurrect, இயேசு உயிர்த்தெழவில்லை என்று சொன்னால் there is no good news. இயேசு உயிர்த்தெழுந்ததினால் தானே எனக்கு நற்செய்தி இருக்கிறது. அந்த நற்செய்தி என்ன? நான் இயேசு உயிர்த்தெழுந்தபடியினாலே, இயேசு உயிர்த்தெழுந்தபடியினாலே என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு வெற்றி உண்டு. இயேசு உயிர்த்தெழுந்தபடியினாலே நானும் உயிர் தெழுகிறேன். இயேசு மரித்திருந்தால் அது நற்செய்தியாய் இருக்காது. இயேசு ஆமா அவர் வந்தாரு, வாழ்ந்தாரு, செத்தாரு, போனாரு. ஆனா அப்படி இல்லை. அவர் வந்தார், வாழ்ந்தார், மரித்தார். தன்னுடைய பாவங்களுக்காய் அவர் மரிக்கவில்லை. ஏன்னா அவர் ஒரு குற்றமும் செய்யாத ஆண்டவர். ஆகவே மரணம் அவரை பிடித்து வைக்க முடியவில்லை. ஏனென்று சொன்னால் he did not die for his sins, he died for my sins. So he was resurrected. அவர் உயிர்த்தெழுந்து வந்தார். ரோமர் 1வது அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனம் சொல்கிறது, for the gospel is the power of God. சுவிசேஷம் தேவ பலனாய் இருக்கிறது. என்னுடைய சுவிசேஷம் அது தேவ பலனாய் இருக்குது. என்னது அந்த தேவ பலன்? because I have the assurance. என்னிடத்திலே ஒரு அஷூரன்ஸ் இருக்கிறது. என்ன? நான் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் மரணத்தை ஜெயித்தவர். So when God is overcoming, if God is able to overcome the death, எனக்கு என்னுடைய வாழ்க்கையில எனக்கும் வெற்றி உண்டு. E minor. எனக்கும் வெற்றி உண்டு. ஆண்டவர் எனக்கும் வெற்றி தரப்போகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? மரணமுன் கூர் எங்கே? பாதாளமுன் ஜெயம் எங்கே? மரணமுன் கூர் எங்கே? பாதாளமுன் ஜெயம் எங்கே? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனக்கு ஆதாயமே. மரணமுன் கூர், மரணமுன் கூர் எங்கே? பாதாளமுன் ஜெயம் எங்கே? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனக்கு ஆதாயமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்லுவோமா சேர்ந்து? நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆண்டவர்
மரணத்தை ஜெயித்தபடினாலே, when God is victory, has got the victory over death, I have the assurance that I can also win. நான் வெற்றி பெற முடியும் என்கிற அந்த நம்பிக்கை அந்த உயிர்த்தெழுதலில் இருந்து எனக்கு வருகிறது. இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கையிலே வெற்றியை நான் பார்த்திருக்கிறேன். மாற்றப்பட்ட ஜீவியத்தை உடைய அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். கொலைகாரன் மாறுகிறதை பார்த்திருக்கிறேன். கொலைகாரன் பைபிள் எடுத்துட்டு போகிறதை நான் பார்த்திருக்கிறேன். மனிதனை வெட்டி சாய்க்கிற குற்றவாளி இருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். பயங்கரமான ரேபிஸ்ட் மாறி இருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். பயங்கரமா குடியில அடிமையாயிருந்து போதை பொருள் உபயோகித்துக் கொண்டு தன் வாழ்க்கையை இழந்து போயிருக்கிறவர்கள் அநேகர் இயேசுவின் பக்கம் திரும்புகிறதை நான் பார்த்திருக்கிறேன். ஜெயில அநேகரை கொன்னு போட்டு கொன்னு குமிச்ச ஆட்டோ சங்கர் மாறினதையும் நான் பார்த்திருக்கிறேன். நீங்களும் பார்த்திருப்பீங்க. இதெல்லாம் எப்படி சார் நடக்குது? how it all is happening? இயேசுவின் நாமத்தில் எப்படி இது நடக்கிறது நீ கேட்டினா ஒண்ணே ஒண்ணுதான். it is because Christ has resurrected and gave the power so that you can also be victorious. இயேசு சிலுவையிலே ஜெயித்தபடினாலே உன்னையும் ஆண்டவர் ஜெயிப்பதற்கு, உன்னையும் ஆண்டவர் ஜெயாலியாய் மாற்றுவதற்கு அவர் வல்லமை தந்திருக்கிறார். It all comes from the cross. ஏன் சொன்னா சிலுவையிலே ஆண்டவர் சாத்தானை ஜெயித்தார். சிலுவை மரணத்திலே அவர் உயிர்த்தெழும் பொழுது ஆண்டவர் மரணத்தை ஜெயித்தார். And he is giving you the strength so that anything that you face in your lives, உன் வாழ்க்கையில நீ ஃபேஸ் பண்ணுகிற, உன் வாழ்க்கையில நீ போராடி கொண்டிருக்கிற, உன் வாழ்க்கையில நீ பட்டு கொண்டிருக்கிற எல்லா போராட்ட பிரச்சனைகளில் இருந்தோம் ஜெயிப்பதற்கு சக்தியை கர்த்தர் உனக்கு தருவார். உனக்கு ஆண்டவர் தருவார். நான் விசுவாசிக்கிறேன். உன் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில நீயும் நானும் ஜெயிக்கிறவனாய் மாறுவதற்கு கர்த்தர் உனக்கும் எனக்கும் சக்தியை தருவார். அது எங்க இருந்து வருது? சிலுவையில இருந்து வருது. இமேஜர் அது எங்க இருந்து வருது? சிலுவையில இருந்து வருது. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில், சிலுவையின் இனிய நிழலில், சிலுவையண்டை வந்ததினால், ஓ ஜீசஸ் கண்டதினால் இலைப்படையாது மேலோகம், இலைப்படையாது மேலோகம். அடைகிறேன் ஆறுதல் வேகம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். ஹல்லேலூயா. இரண்டாவது, கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்று சொன்னால் 14வது வசனத்தை நம்ம திருப்பி படிப்போம். பவுல் சொல்கிறார், கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கம், என் சுவிசேஷம் விருதா. நம்பர் 1. நம்பர் 2, என்னுடைய விசுவாசம் விருதாவா இருக்கும். What if there is no Easter? If there is no Easter, I will not have faith. My faith will be in vain. என்ன விசுவாசங்க? What is my faith? I will not believe Christ if Christ was not resurrected, because he was just another man in history. அவர் சரித்திரத்தில் ஏதோ ஒரு மனிதன்
எத்தனையோ பேர் வந்தாங்க, எத்தனையோ தீர்க்கதரிசிகள் வந்தாங்க, எவ்வளவு மெஜிஷியன்ஸ் வந்தாங்க, எவ்வளவு நல்லது செய்யறவன் வந்தான், பராக்கிரமசாலி வந்தான், அலெக்சாண்டர் தி கிரேட் வந்தான், நெப்போலியன் போனபர்ட் வந்தான். எல்லாரும் வந்தான், செத்தான், போனான். அவனை சரித்திரத்தில் நான் படிக்கிறேன். ஆனால் இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழவில்லை என்று சொன்னால் எனக்கு விசுவாசம் இல்லை. I do not have faith. My faith will be in vain என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். இயேசு உயிர்த்தெழவில்லை என்று சொன்னால் இது ஏதோ ஒரு கட்டுக்கதையா இருந்திருக்கும், அது ஒரு மேட்டராவே இருந்திருக்காது. ஆனா இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார், அவர் ஜீவனோடு இருக்கிறார். கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனம் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனம். ஜீசஸ், கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 2வது அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இனி மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். So what is my faith? My faith is I have been crucified with Christ. நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். நான் அவரோடு கூட அறையப்பட்டு நான் அவரோடு கூட உயிர்த்தெழுந்திருக்கிறேன். That is the faith. அதான் பவுல் சொல்றாரு, நான் விசுவாசத்தினாலே தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். I am alive because of the faith I have in Christ Jesus. My dear friends, உனக்கு அந்த விசுவாசம் இருக்கா? நீ ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியுமா? ஆண்டவரே, உண்மையில் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். நீங்க உயிர்த்தெழலன்னு சொன்னா எனக்கு அந்த லைஃப் இல்ல, எனக்கு அந்த விசுவாசம் இல்ல. I will be just another person, but today I am alive in Christ Jesus is because I have been crucified with Christ. நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன், ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன். நான் பிழைத்திருக்கிறது நான் அல்ல, கிறிஸ்து இயேசு எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். அவர் என்னோடு கூட இருக்கிறாருங்க. அவரை நான் விசுவாசிக்கிறேன். அவர் என்னோடு கூட இருக்கிறார். இமேஜர், அவர் என்னை நடத்துகிறார். என் முன்னாடி பின்னாடி மேல கீழே எல்லா இடத்திலையும் இருக்கிறார். என் முன்னையும் பின்னையும் இயேசு, என் வல பக்கம் இட பக்கம் இயேசு, என் மேலையும் கீழையும் இயேசு, என்னை சுற்றிலும் முற்றிலும் இயேசு. என் முன்னையும் பின்னையும் இயேசு, என் வல பக்கம் இட பக்கம் இயேசு, என் மேலையும் கீழையும் இயேசு, என்னை சுற்றிலும் முற்றிலும் இயேசு. நான் அவரின் பின்னே செல்வேன், அவர் பின்னே மோசமில்லை. நான் அவரின் பின்னே செல்வேன், அவர் அன்பால் நடத்துவாரே. நான் அவரின் பின்னே செல்வேன், அவர் பின்னே மோசமில்லை. நான் அவரின் பின்னே செல்வேன், அவர் அன்பால் நடத்துவாரே. ஹல்லேலூயா. மூன்றாவதாக, கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால், ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? கிறிஸ்து உயிர்த்தெழலனா, நம்பர் 1, my message, my gospel is vain. நம்பர் 2, கிறிஸ்து உயிர்த்தெழலனா என் faith, என் விசுவாசம் வீண். மூன்றாவதாக, கிறிஸ்து உயிர்த்தெழலன்னு சொன்னா நான் ரட்சிப்பு, எனக்கு கிடைத்திருக்கிற ரட்சிப்பு வீண். வாசிங்க 17வது அதிகாரம் 18வது வசனம். I'm sorry,
15வது அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனம். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள், கிறிஸ்துவுக்குள் நித்திரையடைந்தவர்களும் கெட்டிருப்பார்கள். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்று சொன்னால் my salvation is pointless because I will be living in sin. If Christ has overcome the sin, அவர் பாவத்தை மரணத்தை ஜெயித்தபடினாலே தான் பாவத்தை ஜெயிக்கிற பலன் கர்த்தர் எனக்கு தருகிறார். ஆண்டவர் உயிர்த்தெழுந்தபடினாலே தான் அங்க ரட்சிப்பு இருக்கிறது. There is salvation because Christ has resurrected. If Christ was not resurrected, then I will say Christ died for his sin. ஏன் இயேசுவால உயிர்த்தெழ முடிஞ்சது? ஏன் இயேசு உயிர்த்தெழுந்து வந்தார்? ஜி மைனர். ஏன் இயேசு உயிர்த்தெழுந்து வந்தார்? ஏன்னா அவர் குற்றமே செய்யல. ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். சிலுவையில் உனக்காக ஜீவன் தந்த தெய்வம், உன்னை நீதிமானாக்க உயிர்த்தெழுந்த தெய்வம். சிலுவையிலே உனக்காய் ஜீவன் தந்த தெய்வம், உன்னை நீதிமானாக்க உயிர்த்தெழுந்த தெய்வம் அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். எனக்கு இயேசுவின் உயிர்த்தெழுதல்ல எனக்கு சால்வேஷன் இருக்கு, எனக்கு ரட்சிப்பு இருக்கு. அவர் உயிர்த்தெழலன்னா நான் பாவத்தில் மடிந்து போயிருப்பேன். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் பாவத்திலிருந்து எனக்கு வெற்றியை கொடுக்கிறது. நான் இன்னைக்கு என்ன பாவியா மாத்தல, என்னை அது நீதிமானாய் மாற்றுகிறது. நான் ஆண்டவர் சமூகத்தில் பாவமற்று நிற்பதற்கு எனக்கு இயேசுவின் உயிர்த்தெழுதல் எனக்கு உதவி செய்கிறது. எனக்கு ஒரு பெரிய ஃபியூச்சரை காட்டுது. என் கண் முன்னாடி எனக்கு ஒரு பெரிய பிரைட் ஃபியூச்சர் இருக்கிறது. எனக்கு பரலோக ராஜ்யத்தை இந்த உயிர்த்தெழுதலே தந்திருக்கிறது. Jesus, God has given me the right to stand. அவருடைய சமூகத்தில் நிற்பதற்கான அந்த ரைட், அந்த ரட்சிப்பை ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் எனக்கு தருகிறது. எனக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்திருக்கிறாரு. அந்த பரலோக ராஜ்யத்தில் என்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கு அந்த ப்ராமிஸ் எதிலிருந்து தெரியுமா வருது? It comes from the cross and he came from heaven. He died on the cross. But that is not, அது முடியல. இந்த கதையுடைய எண்டிங் அங்க இல்லை. நிறைய பேர் இந்த பூமியில வாழ்றவங்க எல்லாரும் இயேசு கிறிஸ்துவ ஒரு நல்லவரா பார்க்கிறாங்க. அவர் வந்தாருங்க, அவர் சிலுவையில செத்து போனாரு. He was a good man. He did so many good things. டாக்டர் APJ அப்துல் கலாம் இயேசுவை மேன்மையாக பேசினார். நம்முடைய தேச தந்தை மகாத்மா காந்தி இயேசுவை மேன்மையாக பேசினார். இன்ஃபேக்ட் அவர் சொல்றாரு, இந்த அகிம்சை பிரின்சிபலையே நான் இயேசுவினுடைய டீச்சிங்ல இருந்து தாங்க எடுத்தேன்.
Because many people will stop Jesus at the cross. When you stop Jesus at the cross, you will not have hope, my dear friend. உன் வாழ்க்கையில மாறுதல் சிலுவையிலோடு நீ நிறுத்திவிட்டால் வராது. நிறைய பேர் இயேசுவை சிலுவையோடு நிறுத்தினார் மகாத்மா காந்தி, இயேசுவை சிலுவையோடு நிறுத்தினார் ஏபிஜே அப்துல் கலாம், இயேசுவை சிலுவையோடு நிறுத்தின எவ்வளோ பேர் நல்லவர்கள் இந்த பூமியில் இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இயேசுவை சிலுவையோடு வைத்து பார்க்கிறவர்கள். ஆனா ஸ்டோரி சிலுவையில் இல்ல சார், அந்த சிலுவையை தாண்டி ஒரு ஸ்டோரி இருக்கிறது. அது என்ன ஸ்டோரி தெரியுமா? அதுதான் உயிர்த்தெழுதலின் ஸ்டோரி. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை தான் உனக்கு ரட்சிப்பை தரும். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை தான் உனக்கு பாவத்திலிருந்து விடுதலையை தரும். That will give you the salvation. நீ ரட்சிக்கப்படுவதற்கு அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை தான், நான் ரட்சிக்கப்படுவதற்கு அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை தான் எனக்கு கிரியை செய்கிறது. My dear friends, கடைசியாக இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இல்லை என்று சொன்னால், இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இல்லை என்று சொன்னால் 19வது வசனத்தை 15வது அதிகாரத்தை வாசிப்போம். Verse 19. இம்மைக்காக மாத்திரம், நல்ல கவனிங்க, இம்மைக்காக மாத்திரம் நான் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். நானே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் நான் என் வாழ்க்கை ஹோப்லெஸ்ஸா பரிதபிக்கப்பட்ட நிலைமையில நான் மாறி இருந்திருப்பேன். ஏன்னா நான் இம்மைக்காக மாத்திரமே வாழ்கிறவனாய் இருப்பேன். மறு உலகம் ஒன்று இருக்கிறது. இயேசுவானவர் ஜெயித்து பரலோகத்திற்கு போகவில்லை என்று சொன்னால், இயேசுவானவர் உயிர்த்தெழவில்லை என்று சொன்னால் பரலோகம் என்ற ஒரு இடம் இருக்காது. அந்த பரலோகம் என்ற ஒரு இடம் இல்லைன்னு சொன்னா இந்த பூமிக்காக மாத்திரம் வாழ்கிற மனிதனாய் நான் இருப்பேன். இந்த பூமிக்காக வாழ்கிற மனிதனாய் நான் இருப்பேன் என்று சொன்னால் வேதவசனம் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறது, எவன் ஒருவன் இந்த பூமிக்காக பூமியின் வாழ்க்கைக்காக மாத்திரம் வாழ்கிறானோ அவனுடைய வாழ்க்கை பரிதபிக்கப்பட்டிருக்கும். A man who focuses only on living on this earth is a hopeless man. நான் சொல்ல, பைபிள் சொல்லுது. Bible calls that person hopeless. If you do not trust in the resurrection, இயேசு உயிர்த்தெழுதல்னா நீ பரிதபிக்கப்பட்டவன், நீ பரிதபிக்கப்பட்டவள். Because you will not have the hope. My dear friends, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், ஓ ஜீசஸ், இங்க பவுல் சொல்றாரு, பரிதபிக்கப்பட்ட மோசமான நிலையில மனுஷன் போயிடுவான். ஜீசஸ் கிரைஸ்ட், ஆண்டவர் உன்னைய பார்த்து சொல்றாரு, ஓ ஓ ஜீசஸ் உன்னைய பார்த்து கேட்கிறாரு, அந்த அந்த நீ ஒருவேளை இம்மைக்காக மாத்திரம் வாழ்றியோ, உன் வாழ்க்கை இந்த பூமியை மாத்திரம் பார்த்து இருக்கிறதோ, கீழே உன் கண்ணுக்கு தென்படுகிற காரியங்களை மாத்திரம் பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கிறியோ, மீன்ஸ் உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களை இல்லை. ஆண்டவர் இன்னைக்கு உன்னைய பார்த்து சொல்றாரு, உன்னை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, உயிர்த்தெழுதலின் வல்லமை உன்கிட்ட இருக்கா? உயிர்த்தெழுதலின் மேன்மை உனக்குள்ளே கடந்து வந்து இருக்கிறதா? உயிர்த்தெழுதலின் மேன்மை உனக்குள்ள கடந்து வந்துச்சுன்னா உன் பார்வை பூமியை பார்க்காது, உன் பார்வை பரலோகத்தை பார்க்கும். நீ இந்த பூமிக்குரியவனாய் இருக்க மாட்டாய், நீ பரலோகத்திற்குரியவனாய் மாறுவாய். உன்னுடைய நோக்கம் பரலோகத்தை சார்ந்ததாய் இருக்கும். உன்னுடைய குறிக்கோள் மேல இருக்கும், உன் குறிக்கோள் கீழே இருக்காது. இயேசுவானவர் மத்தேயு 6:21 சொல்கிறார், உன் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உன் இருதயம் இருக்கும். இங்க உன்னுடைய குறிக்கோள் பரலோகமாய் இருந்தால், உன்னுடைய குறிக்கோள் உயிர்த்தெழுதலின் வல்லமை உனக்குள்ளே கடந்து வந்திருந்தால், உன் வாழ்க்கையினுடைய நோக்கம் பரலோகமாய் இருக்கும். உன் வாழ்க்கையினுடைய எல்லா செயல்களும் பரலோகத்தை சார்ந்ததாய் இருக்கும். உன் வாழ்க்கை பரிதபிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்காது. You will not be a hopeless person, you will be a hopeful person. What is your hope? Your hope is meeting Jesus Christ. Major, your hope என்ன தெரியுமா? hope என்ன தெரியுமா? என் இயேசு வருவார் மேகங்கள் நடுவே,
தன்னோடு சேர்த்து கொள்வார். என் இயேசு வருவார் மேகங்கள் நடுவே, தன்னோடு சேர்த்து கொள்வார். கூடவே வைத்து கொள்வார், என்ன கூடவே வைத்து கொள்வார். கூடவே வைத்து கொள்வார், கூடவே வைத்து கொள்வார். பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. பரலோகம்தான் பரிசுத்தம்தான் என் மூச்சு. பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. யாருக்கு இப்படி மாறும்? யாருக்கு மாறும்? பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் மூச்சு. எவன் ஒருத்தன் பரலோகத்தை பார்க்கிறானோ, எவன் ஒருத்தன் வாழ்க்கையில உயிர்த்தெழுதலின் வல்லமை கடந்து வந்திருக்கிறதோ, அவன் பேச்சு பரலோகமா இருக்கும். அவனுடைய வாழ்க்கை பரலோகத்தை சார்ந்து இருக்கும். அவன் இம்மைக்குரியவனாய் இருக்க மாட்டான். அவனுடைய பார்வை மேல பார்க்கும். He will look unto the heavens. My help comes from the creator of the heavens and the earth. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை அவர் தள்ளாட விட மாட்டார். நம்பிக்கை இருக்கா? மேல பாக்குறியா இல்ல கீழே பார்த்துட்டே இருக்கிறியா? நீ கீழேயே பார்த்துட்டு இருக்கிறனா ஒரு சிம்பிள் திங் தான். உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்னும் உனக்குள்ள இன்னும் வரல. நீ இன்னும் சின்ன சின்ன காரியத்துக்கு பயந்து நடுங்கிட்டு இருக்கிறியா? உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்னும் உன்னை தொடரல. நீ இன்னும் இந்த பூமிக்குரிய காரியத்தையே பேசிட்டு சிந்திச்சிட்டு இருக்கிறியா? இன்னும் உன்னால சரியா ஜபிக்க முடியலையா? இன்னும் உன்னால சரியா வேதத்தை படிச்சு தியானிக்க முடியலையா? இன்னும் நீ ஆண்டவர் கிட்ட நெருங்க முடியலையா? இன்னும் உன் வாழ்க்கையில போராட்டங்கள் பயங்கரமா இருந்துகிட்டே இருக்கா? இல்ல ஈஸியா கிவ் அப் பண்ணிட்டு போறியா? போராட்டம் இருக்கும், அது எல்லாருக்கும் இருக்கும். ஆனா ஈஸியா கிவ் அப் பண்றியா? ஆண்டவரை தெரிஞ்சே மறுதலிக்கிறியா? உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்னும் உன்னை தொடரல. இந்த மாலை வேளையில கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றார், His power wants to touch you. அந்த வல்லமை உன்னையும் என்னையும் தொட விரும்புகிறது. இந்த மாலை வேளையில நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பியா? ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்குள்ள கடந்து வரட்டும். இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை கடந்து வந்தாதான் என் மெசேஜ்ல பவர் இருக்கும், என் காஸ்பல்ல பவர் இருக்கும். இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்குள்ளே கடந்து வந்தாதான் என் வாழ்க்கை மாறும். இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்குள்ளே கடந்து வந்தால்தான் என் ஃபெய்த் எனக்கு இருக்கும், என் விசுவாசம் வீணா போகாது. இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்குள்ளே கடந்து வந்தாதான் எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும், எனக்கு அப்பதான் ரட்சிப்பு கிடைக்கும். இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்குள்ளே கடந்து வந்தால்தான் என் வாழ்க்கை பரிதபிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்காது, என் வாழ்க்கை பயனுள்ள வாழ்க்கையா மாறும். என் பார்வை பரலோகத்தை பார்க்கும், என் பார்வை பூமியை பார்க்காது. எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து கடைசியில் ஒப்பு கொடுத்து கேட்பீங்க, ஆண்டவரே எனக்குள்ள வாங்க, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்குள்ளே கடந்து வரட்டும். Father, let the power of the Holy Spirit, அந்த பவர் எனக்குள்ள கடந்து வரட்டும். பேதுரு ஆண்டவரை பார்த்து பயந்து ஓடினான். He had lot of fear. சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். Peter was a man of fear. He was a man of fear. He ran away. அவன் இயேசுவை விட்டு தூர ஓடினான். He betrayed Jesus. இயேசுவை மறுதலித்தான். ஆண்டவரை தெரியவில்லை என்று சொன்னான். கெட்ட வார்த்தையில கடவுளை திட்டினான். And he went back to the previous person. எல்லாத்தையும் விட்டான். அவன் மறுபடியும் மீன் பிடிக்கிறதுக்கு போயிட்டான். He went back to fishing. ஒருவேளை பேதுரு மாதிரி நீ எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கிறியா? வாழ்க்கை முடிந்து விட்டது, கிறிஸ்துவை நான் தொழுது கொண்டு எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? Everything is over. ஏன் தெரியுமா? Because you stopped Jesus only at the cross. நீ கிராஸ்க்கு அப்புறம் ரிசரக்ஷன் இருக்கு. அந்த ரிசரக்ஷனுடைய வல்லமை பேதுருக்குள்ள இன்னும் வரல. பேதுரு சிலுவையை மட்டும்தான் பார்த்துட்டு, சிலுவையை பார்த்து மறண்டு இயேசுவை சிலுவையோட நிறுத்தினான். பேதுரு பயந்து போய் உட்கார்ந்திருந்தான். என்ன நடந்தது தெரியுமா? Jesus rose up.
இயேசு உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, இயேசுவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அந்த பேதுருவினுடைய வாழ்க்கைக்குள்ளே கடந்து வந்தது. when the power of the Holy Spirit, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் அந்த உயிர்த்தெழுந்த ஆவியானவர் அந்த வல்லமை பேதுருவினுடைய வாழ்க்கைக்குள்ள 12 அப்போஸ்தலருக்குள்ள வந்தபோது, எவன் ஒளிஞ்சு ஓடினானோ, எவன் பயந்து நடுங்கினானோ, எவன் கதறி அழுதானோ, எவன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் விட்டுட்டு திரும்பி போனானோ, அவன் வாழ்க்கையில எழுந்து நின்று வல்லமையோடும் தைரியத்தோடும் இயேசுவை பிரசங்கிக்கிறவனாய் கர்த்தர் மாற்றினார். உன்னையும் அப்படி மாற்றுவார், என்னையும் அப்படி மாற்றுவார். எப்போ உயிர்த்தெழுந்த வல்லமை உனக்குள்ளே எனக்குள்ளே கடந்து வரும் பொழுது, when the spirit of God and the power of God and the power of the resurrection comes into your life will change. உன் வாழ்க்கை மாறும். நீ இயேசுவுக்கு சாட்சியா வருவ. நீ தைரியமாய் எழுந்து நிற்பாய். God can change. God can change anybody. இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை அப்போஸ்தலனாகிய பவுலை தொட்டது. Paul was a mass murderer. அவன் அநேகரை கொலை செஞ்ச கொலைகாரன். ஈவு இரக்கமே இல்லாம கொலை செய்கிற கொலைகாரன் தான் அந்த அப்போஸ்தலனாகிய பவுல். பைபிள் ரெக்கார்ட்ஸ் him as a mass murderer. அவன் அநேகரை கொலை செய்த கொலைகார பாவிங்க அப்போஸ்தலனாகிய பவுல். அந்த கொலைகார பாவியை ஆண்டவர் மாற்றினார். If God can change a mass murderer, if God can change a betrayer, if God can change a murderer, God can change you. அப்படி ஒரு கொலைகாரன் ஆண்டவர் மாற்ற முடியும்னா, ஆண்டவர் எல்லாரையும் மாற்ற முடியும். ஆண்டவர் என்ன மாற்ற முடியும், ஆண்டவர் கிறிஸ்த மாற்ற முடியும், ஆண்டவர் ஜோயில மாற்ற முடியும், ஆகாஷ மாற்ற, யாருனாலும் சரி. If God wants to change, He can change. The only thing God wants is, will you submit to the will of God? ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ ஒப்பு கொடுப்பாயா? அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை உன் வாழ்க்கையில நீ பெற்றுக்கொள்வாயா? நீ பெற்றுக்கொண்டீன்னா உன் வாழ்க்கை மாறும். அநேகருக்கு நீ ஆசீர்வாதமாய் மாறுவாய். கண்கள் மூடி நாம் செபிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ஆழமாய் இருந்து பதிய ஆண்டவர் உதவி செய்வாராக. கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, இந்த நல்ல மாலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீரே சிறந்தவர், நீரே உன்னதர். இவ்வளவு நேரம் ஆண்டவரே நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தீரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை எங்களுக்குள்ள கடந்து வந்தாதான்ப்பா எங்க வாழ்க்கை மாறும். இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை எங்க வாழ்க்கையில கடந்து வந்தாதான் ஆண்டவரே நாங்கள் பிரசங்கம் பண்ணுகிற பிரசங்கம் அதுல பவர் இருக்கும். இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை வந்தாதான் ஆண்டவரே எங்களுக்கு விசுவாசம் இருக்கும். இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை வந்தாதான் ஆண்டவரே பாவத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எங்க வாழ்க்கையில வந்தாதான் எங்க வாழ்க்கை பயனுள்ள வாழ்க்கையாய் மாறும். 4 காரியங்களை நாங்கள் இந்த மாலை வேளையில படிச்சோம்ப்பா. இந்த படித்த காரியங்கள் எங்களுக்கு இருதயத்தில் எழுதப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உமக்கென்று சாட்சியாய், அநேகருக்கு மாதிரியாய், பூமிக்கு ஒளியாய், உலகத்திற்கு உப்பாய் நாங்கள் செயல்பட வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த கேட்ட வார்த்தைகள் 30, 60, 100 பயன் தர கர்த்தர் கிருபை தாங்க. இந்த சமூகத்தில் தாழ்த்தி போடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த டைம் எங்களுக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். உமக்கென்று நாங்கள் எந்நேரமும் உத்தமமாய் உண்மையாய் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும், அன்பும் சகவாசமும் நம் அனைவரோடும் கூட இயேசு கிறிஸ்துவின் வருகை நாள் பரியந்தம் கூட இருப்பதாக. ஆமென். என் இயேசு ராஜன் வருவார்,
என்னில் அடங்கா தூதர்களோடே என்னை மீட்ட இயேசுராஜன் என்னை ஆளவே வருவார். என்னை மீட்ட இயேசுராஜன் என்னை ஆளவே வருவார். அவர் வருகை எதிர்நோக்கும் பக்தர்க்கு அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி. அவர் வருகையை எதிர்பாராமந்தற்கு அவர் வருகை மிக பெரும் அதிர்ச்சி. என் இயேசுராஜன் வருவார். என்னில் அடங்கா தூதர்களோடே என்னை மீட்ட இயேசுராஜன் என்னை ஆளவே வருவார். இயேசுராஜன் என்னை ஆளவே வருவார். நம்மை மீட்ட இயேசுராஜன் நம்மை ஆள வரப்போகிறார். அவர் வருகையை எதிர்கோக்க நீங்கள் ஆயத்தமா? உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் வாழ்க்கையை தொடுவதாக இந்த வாரம் முழுவதும் உங்களை கர்த்தர் பாதுகாப்பாராக. உங்கள் போக்கிலும் வரத்திலும் ஆண்டவருடைய சமூகம் உங்களை பாதுகாப்பதாக. ஆபத்தான பகுதிகளில் வாகனங்களை ஓட்டுகிற, நடந்து போகிற, பிரயாணப்படுகிற உங்களை கர்த்தர் பாதுகாப்பாராக. கொரோனா இருக்கிற வார்ட்ஸில் ஒர்க் பண்ணுகிற, இடங்களில் சென்று வருகிற, உங்களுக்கு அறியாமலேயே தொற்று நேரிடக்கூடிய சூழ்நிலைகள் வருகிற நேரங்களில் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாப்பாராக. தொடர்ந்து எங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களையும் நாங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சேனலை ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா எங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு, அவருக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு நீங்கள் காரணிகளாக மாறுங்கள். Thank you very much for joining us today. May God bless you all. Amen.